ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். நாளை மே 30ஆம் தேதி பௌர்ணமி தினம். நாளை வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி தினத்தில் ஒரு டம்ளர் தண்ணீரில் இதை மட்டும் ஒரு ஸ்பூன் கலந்து உன்னுடைய பூஜை அறையில் வைத்துவிடு. இது 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய நாளுங்க. இந்த ஒரு நாளை நீங்கள் தவறவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தான் வருத்தப்பட போறீங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான நாளாக இருக்குது. இப்படிப்பட்ட நாளை தவற விட்டதுக்கு அப்புறம் வருத்தப்பட போறீங்களா, இல்ல இந்த நாட்கள்ல ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர்ல மட்டும் இதை போட்டு வைக்க போறீங்களா? அது உங்களுடைய விருப்பத்திலே நான் விட்டுடுறேங்க. ஆனா கட்டாயமா ஒரு விஷயத்தை இங்கேயே நான் சொல்லிடுறேன். இந்த முழு முழு வீடியோ பார்க்க முன்னாடியே சொல்லிடுறேன். இதுல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா மட்டுமே இதை செய்யுங்க. ஒரு துளி அளவு நம்பிக்கை இல்லை அப்படின்னா கூட தாராளமா இதை நீங்க செய்ய வேண்டாம். இதை பார்க்க கூட வேண்டாங்க. ஏன் சொல்றேன்னா இது ரொம்ப விசேஷமான சக்தி வாய்ந்த பௌர்ணமி நாள் பரிகாரம். இப்படிப்பட்ட இந்த ஒரு பௌர்ணமி நாள் பரிகாரத்தை நீங்க செய்றீங்க அப்படின்னாலே உங்க வாழ்க்கையில நீங்க எது எல்லாத்தையுமே இழந்துட்டீங்கன்னு நினைச்சு உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதுங்களோ அது அனைத்தையுமே உங்களுக்கானதாக மாற்றி வைக்கக்கூடிய நாளாக இது இருக்குதுங்க. அதனாலதான் சொல்றது, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செய்யறீங்க அப்படின்ற போது இதை முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்பிக்கை இல்லாதவங்க இப்பவுமே இந்த பதிவை நிறுத்திட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நீங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்ய போறீங்க? ஒரு டம்ளர் தண்ணீர்ல என்ன போட்டு உங்களுடைய பூஜையில வைக்க போறீங்கன்ற கேள்வி வரும். முதல் விஷயம், நாளிதழ் வந்திருக்கக்கூடியது இந்த பௌர்ணமி தினம். பௌர்ணமி தினம்ன்றது ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. முக்கியமா சொல்லணும்னா பௌர்ணமி தினங்கள்ல நம்ம ஒரு பரிகாரத்தை பண்றோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பெற்றக்கூடிய ஆசீர்வாதத்தையும் பெறுவோம். வாழ்க்கையில எதெல்லாத்தையுமே இழந்துட்டுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டமோ அது அனைத்திற்குமான தீர்வையும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்கும் இந்த பௌர்ணமி தினம். முக்கியமா இந்த பௌர்ணமி தினத்துல எந்த ஒரு நாளிலும் இல்லாத அளவுக்கு சக்தி கிடைக்கக்கூடிய நாள். சந்திரபவனுடைய அருளும் மகாலட்சுமி அருளும் சுக்கிரபவனுடைய அருளும் கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதனாலதான் இப்படிப்பட்ட நாட்கள்ல கட்டாயமா எல்லோருமே இந்த ஒரு பரிகார பூஜைகளை பௌர்ணமி திதிகளை கோவில்களையும் ரொம்ப பௌர்ணமி கிரிவலம்லாம் அந்த நாட்கள் நடப்பதற்கான முக்கியமான காரணமே இது ரொம்பவே விசேஷமான நாளாக இருப்பதால் தான். சரிங்களா? அதனால நீங்க இந்த ஒரு பௌர்ணமி நாளை தவற விட்டதுக்கு அப்புறமா வருத்தப்படுவதோட நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமி நாட்கள்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பலனையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இந்த பௌர்ணமி நாட்கள்ல நீங்க எப்படி இந்த ஒரு பரிகாரத்தை செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி இந்த ஒரு பதிவுல பார்ப்போம். அதாவது ஒரு டம்ளர் தண்ணீர்ல இதை நீங்க போட்டு பூஜையெல்லாம் வைக்க போறீங்க, அவ்வளவுதான். அது என்ன அப்படின்றத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களோட வந்து இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரிங்களா? சரி, நாளைய தினம் பௌர்ணமி அப்படின்றது ஆரம்பிக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மத்திய நேரத்துல தான் திதியே ஆரம்பிக்குது. சரியா சொல்லணும்னா 12:15க்கு தான் இந்த திதி ஆரம்பிக்குது. ஆனா முடிவுன்றது மே 31:15க்கு தான் திதி முடியுது. அதனால இந்த திதிகளுக்குள்ள நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சாலே போதுங்க. அதாவது சொல்ல போனா இது நாளைக்கு ராத்திரியில நீங்க ஒரு டம்ளர் தண்ணீர்ல போட்டாலே போதுங்க. உங்க வாழ்க்கையில இது மிகப்பெரிய மாற்றத்தையும் மாறுதலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருப்பதாலதான் நீங்க உங்களுடைய வீடுகளில் இதை கட்டாயமா செய்யணும்னு சொல்றோம். ஒரு டம்ளர் தண்ணியில செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான். ஆனா அந்த ஜலம் அப்படின்றது ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஜலத்துல ஒரு பரிகாரம் பண்றோம் அப்படின்னாலே முழுக்க முழுக்க எவ்வளவு பெரிய துன்பங்களாக இருந்தாலும் சரிங்க, அதை சரி செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமா இருக்குது. அதனால ஜல பரிகாரத்தை நீங்க நாளைக்கு மறந்துடாம செஞ்சிட பாருங்க. சரி, இதற்கு தேவையானது ஒரு டம்ளர் தண்ணீருங்க. உங்களுடைய வீட்டில் நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்துக்கலாங்க. இது நீங்க வீட்டில் போய் புது டம்ளர் வாங்கணும் அப்படின்றதான் தேவையில்லை. வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் அதே மாதிரி வீட்டில் பயன்படுத்தக்கூடிய டம்ளர். ஆனா அதை சுத்தமா கழுவி, அதாவது சோப் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. சரிங்களா? அது அழுக்கு இல்லாத அளவுக்கு சுத்தமா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துக்கக்கூடிய தண்ணீரோட சேர்த்து நீங்க உங்களுடைய பூஜை அறைக்கு போங்க. உங்களுடைய பூஜை அறைக்கு போனதுக்கு அப்புறமா தாராளமா இப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயத்த வச்சாலே போதுங்க. இந்த தண்ணீர்ல இதை போட்டாலே போதும், வேற எதுவுமே செய்ய வேண்டாம். அது என்னன்றதை நான் சொல்றேன். முதல் விஷயம், நீங்க எடுத்துக்கூடிய அந்த ஒரு தண்ணீர்ல முதலாவது பொருளாக போடக்கூடியது பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையானது, ஆனா சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக இருக்கக்கூடிய வீடுகளில் ரொம்ப எப்பவுமே வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த குங்குமம். குங்குமத்தை அந்த நீர்ல நீங்க கட்டாயமா போடணும். முதலாவது பொருளாக குங்குமம். ரெண்டாவதாக குங்குமம் போட்டதுக்கு அப்புறமா அதுல ஒரு துண்டு அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதிக்காயை எடுத்து நீங்க போட்டுருங்க. ஒரு துண்டு அளவுக்கு ஜாதிக்காய் எடுத்து போட்டாலும் போதுங்க. ரொம்ப பெருசாலாம் இருக்கணும் அவசியம் இல்லை. சின்னதா ஒரு ஜாதிக்காய் எடுத்து போட்டுருங்க. அப்புறம் மூன்றாவது பொருளாக நீங்க ஜாதிக்காய் போட்டதுக்கு அப்புறமா அதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாத்தீங்கன்னா கல்லுப்பு. ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு மட்டும் போடுங்க. இது 3 பொருட்கள் போட்டாலே போதுங்க. வேற எதுவுமே தேவையில்லைங்க. இந்த 3 பொருளுமே உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு காலங்கள் நீங்க பார்த்த கஷ்டங்கள் பிரச்சனைகள்னு அனைத்தையுமே சரி செஞ்சு ஒரு மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். நீங்க எதிர்பார்த்த மாற்றத்துக்கான நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரமா இது இருக்க போகுது.
நம்புங்கள். எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்ததை விட சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கானதாக இருக்குங்க. அதனால் இதை செய்வதும் செய்யாமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் செஞ்சீங்கன்னா கட்டாயம் இதனால் பலன் இருக்குன்றதுல மாற்றுக்கருத்து இல்லைங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்குமே இதை சொல்லலாங்க. ஏன்னா இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரம், ஒரு டம்ளர் தண்ணீர் பரிகாரம் தாங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையும் சரி, உங்களுடைய குடும்பத்தார்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சரி, இது தலையெழுத்தையும் சரி முழுவதுமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதால் இதை நீங்கள் மட்டும் இல்லைங்க, அவர்களையும் தாராளமாக செய்ய சொல்லலாம். இது எந்த அளவுக்கு நம்பிக்கையுடனும் முழுமையான மனசுடனும் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இது நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. இது எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் முழு நம்பிக்கையுடனும் மனசுடனும் செஞ்சாலே போதுங்க, உங்கள் வாழ்க்கையில் நம்ப முடியாத மாற்றத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும். நம்புங்கள். எந்த அளவுக்கு இதை நீங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்த ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதலையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் நம்பினா மட்டுமே இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதலையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால் விருப்பத்துடனும் நம்பிக்கையுடனும் நீங்கள் இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் பரிகாரம் தாங்க, ஒரே ஒரு நாள் பரிகாரம். நாளைக்கு ராத்திரி நீங்கள் இதை ஒரு டம்ளர் தண்ணியில் போடுங்க போதும். அடுத்த நாள் இது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும். புரியுதுங்களா? கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய மாறுதலையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். புரியுதுங்களா? எந்த ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்க வேண்டாங்க. முழு மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். நல்லதே நடக்கும். முடிஞ்சால் உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் பகிருங்க. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையிலையும் இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இதை கண்டிப்பாக செய்யாமல் விட்டுறாதீங்க. ஒரு டம்ளர் தண்ணீர் பரிகாரம் ஒரு முறை செஞ்சாலும் போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது மிகப்பெரிய மாறுதலையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருப்பதால் கட்டாயமாக இதை செஞ்சு பாருங்கள். மிகப்பெரிய மாறுதலையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். முடிந்தால் அனைவருக்குமே பகிர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையிலுமே இதை தாராளமாக செய்ய சொல்லுங்கள். கட்டாயமாக அவங்களுக்கும் இது ஒரு நல்ல பலனதாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதனால் நீங்களும் சரி மற்றவர்களையும் சரி இந்த ஒரு விஷயத்தை தவற விடாமல் செஞ்சு பாருங்கள். ஒரு நல்ல நாளுக்காக ஒரு நல்ல வாய்ப்புக்காக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு பௌர்ணமி நாள் உங்களுடைய தலையெழுத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இனி எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம். உங்களுடைய நாளை நீங்கள் மாற்றி அமைக்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு டம்ளர் தண்ணீரில் நீங்கள் இதை மட்டும் போட்டாலே போதுங்க. இந்த பொருட்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ காலங்கள் நீங்கள் பார்த்தது அனைத்தையுமே கஷ்டங்கள் அனைத்தையுமே தீர்த்து ஒரு நல்லதையும் ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது. எதிர்பார்க்காத மாற்றத்தையும் எதிர்பார்த்ததை விட நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரமாக இது இருக்குன்றதுனால இதை கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக முழுக்க முழுக்க உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய நன்மைகளையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நம்புங்கள். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லது நடக்கட்டும். நம்பிக்கையோடு செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதலை இது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கக்கூடிய இந்த பொருட்களை என்ன செய்யணும்னு. அதை எதுவுமே செய்ய வேண்டாங்க. அது தண்ணியில் அப்படியே கரைஞ்சிரும். அதை கரையாத பட்சத்தில் அந்த பொருட்களை நீங்கள் அப்படியே தண்ணியோடு சேர்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு கீழே ஊற்றி விட்டுருங்க. அது போதுமானது. இது இப்படி செஞ்சாலே போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது மிகப்பெரிய மாற்றத்தை நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு இருந்தார்கள். நல்லதே நடக்கட்டும். நன்றி. வணக்கம்.